பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா தெரியும் இந்த மீன் படு டேஞ்சரஸ். ஆபத்துன்னு வந்துட்டா தன்னை ஒரு முள்பந்து மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதும் சைனைடை விட 1000 மடங்கு விஷம் கொண்டதுமான இந்த மீனோட பேர் பஃபர் ஃபிஷ். கடலின் விசித்திரமான பிறவியான இந்த மீனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பஃபர் மீன்கள் வேகமா நீந்தாது. அதனால எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்க இந்த மீன்கள் ஒரு தந்திரத்தை கையாளுது. இதை பலூன் ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. தங்களை வேட்டையாடுற பெரிய மீன்கள் கிட்ட இருந்து தப்பிக்க இந்த பஃபர் மீன்கள் அதிக அளவுக்கு தண்ணியையும் காற்றையும் வேகமாக தன் வயிற்றுக்குள்ள இழுத்துக்கிட்டு சாதாரண அளவை விட 3 மடங்கு பெரிய பந்து போல மாறிடும். இதை பார்த்து எதிரி மீன்கள் பயந்து விலகிடும். பஃபர் ஃபிஷ்ஷோட தோல்ல எலாஸ்டிசிட்டி இருக்கு. தவிர இந்த மீன்களுக்கு விலா எலும்புகளும் கிடையாது. இதனால இந்த மீன்களால இப்படி பந்து போல ஈஸியா மாற முடியுது. பார்த்தா அழகா இல்லாத அட்டு மீனா இருக்குதுல்ல, உருவத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உலகத்துல உள்ள முதுகெலும்புள்ள உயிரினங்கள்ல மிக கொடிய விஷம் கொண்ட 2வது உயிரினம் இந்த பஃபர் மீன் தான். முதல் இடம் பாய்சன் டார்ட் ஃப்ராக். இந்த ஃப்ராக் பற்றின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கும். கண்டிப்பா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பஃபர் மீன்களின் உடலில் டெட்ரடோடாக்சின் என்ற விஷம் இருக்கு. இது சயனைடை விட சுமார் 1200 மடங்கு அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒரு மீன்ல இருக்கிற விஷம் ஒரே நேரத்துல 30 மனிதர்களை கொல்லும் அளவுக்கு ஆபத்தானது. ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரியுமா? இந்த விஷத்துக்கு இதுவரை எந்த விஷ முறிவு மருந்தும் கண்டுபிடிக்கப்படல. இவ்வளவு விஷம் இருந்தாலும் இந்த மீன் செம டேஸ்டா இருக்கும். ஜப்பானில் இந்த மீன் ஒரு ஃபேமஸ் ஃபுட்டா விற்கப்படுது. அங்கே இத ஃபுகுன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல இருந்து தெருவோர கடைகள் வரை இந்த ஃபுகு கிடைக்கும். பெரிய ஹோட்டல்கள்ல இந்திய ரூபாய் மதிப்புக்கு 15,000 வரையும், தெருவோர கடைகள்ல இந்திய மதிப்புக்கு 500 ரூபாய்க்கும் விற்கப்படுது. ஆனா இதை சமைக்க சாதாரண சமையல்காரங்களால முடியாது. இதுக்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கின சமையல்காரங்க மட்டும்தான் இந்த மீனை சமைக்க அனுமதிக்கப்படுறாங்க. இந்த மீனோட கண்கள், மூளை, தோல், ரத்தம், கல்லீரல், கருப்பை, முட்டைகள், குடல் மற்றும் உட்புற உறுப்புகள் இதையெல்லாம் விஷம் அப்படிங்கிறதால இதையெல்லாம் நீக்கிடுவாங்க. இதை சமைக்கும் போது ஏதாவது சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அந்த மீன் உணவு சாப்பிடுறவங்களோட உயிரை பறிச்சிடும். உசிர பணயம் வச்சுதான் இந்த மீன் சாப்பாட்டை சாப்பிடணும் போல. செய்தி சுருக்கம். முள்ளுடன் பலாப்பழம் மாதிரி இருப்பதால தமிழ்ல இது பலாச்சி மீன் அப்படின்னு அழைக்கப்படுது. உலகம் முழுவதும் 120க்கும் மேற்பட்ட பஃபர் மீன் வகைகள் இருக்கு. இது பந்து மாதிரி இருக்கிறதால கோல மீன் அப்படின்னும் இதை சொல்றாங்க. பஃபர் மீனோட கண்கள் தலையின் பக்கவாட்டுல துருத்திக்கிட்டு இருக்கிறதால உடலை திருப்பாமலே சுற்றியுள்ள அனைத்து திசைகளிலும் 360 டிகிரியில இந்த மீனால பார்க்க முடியும். பஃபர் மீன்களோட பற்கள் மனித நகங்களைப் போல தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இதை குறைக்க இந்த மீன்கள் சிப்பிகள் மற்றும் பவளப்பாறைகளை கடித்து பல்லுல தேய்மானம் உண்டாக்கும். இதோட உடல்ல செதில்கள் கிடையாது. ஓகே, வினோதமான ஒரு மீனை பற்றி தெரிஞ்சிட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.